வணக்க மக்களே, நான் உங்கள் பலவிதேசம் கார்த்திகேயன். நீங்க நம்ம பார்க்க போற நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாமக போட்டியிடும் 18 தொகுதிகளோட 4 பிரிவா கள நிலவரங்கள் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற தான் நம்ம பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா 4 பிரிவுல வெற்றி, இழுபறி, கடும் இழுபறி, அதுக்கப்புறம் தோல்வி, இந்த 4 வகையா நம்ம வந்து பிரிச்சு வச்சிருக்கோம். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா பாமக கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளா பார்க்கப்படுவது தர்மபுரி, பென்னாகரம், ஜெயங்கொண்டம், மயிலாடுதுறை, அப்புறம் வந்து திருப்பூர் தொகுதி. இந்த 5 தொகுதியிலும் பாத்தீங்கன்னா பாமக கண்டிப்பா வெற்றி பெறும் அப்படிங்கிற இதில் தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்கள் கிட்ட, பொதுமக்கள் கிட்ட, அதுக்கப்புறம் வந்து அந்த நியூட்ரல்ஸ் ஓட்டுலாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட விசாரிச்சு பார்க்கும்போது அதிக அளவிலான வாக்குகள் வந்து பாமகவுக்கு சென்றிருப்பது நல்லாவே தெரிகிறது. முக்கியமா பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து, அதாவது பாமகவோட ஒரு ஸ்ட்ராங் பேஸ் பார்த்தா வன்னியர்கள் வாக்குகள் நம்ம சொல்லுவாங்க. அந்த வன்னியர்கள் வாக்கு பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு வந்து பாமக போட்டியிடும் தொகுதியில வன்னியர் வாக்குகள், முக்கியமா இளைஞர்கள் வாக்குகள் வந்து அதிக அளவுல வந்து விஜய்க்கு செல்லவில்லை அப்படிங்கிறது தான் பார்க்கப்படுகிறது. இதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா பாமகவோட ஒரு ஸ்ட்ராங் பேஸான இடஒதுக்கீடு. இது வரைக்கும் வன்னியர்கள் வந்து அதிக அளவுல அரசு வேலை வாய்ப்புக்கும் கல்லூரி வாய்ப்பும் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாமகவால தான் சாத்தியப்பட்டது அப்படிங்கிற ரீதியில் தான் பார்க்கப்படுகிறது. அதோட எஃபெக்ட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒவ்வொரு தேர்தலும் வந்து எதிரொலிச்சுட்டு தான் இருக்கு. இந்த ரீதியில பாக்கலாம், இந்த பாமக போட்டியிடும் இந்த தொகுதியில விஜயோட தாக்கம்ங்கிறது அதிக அளவுல இல்லை அப்படிங்கிறத தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம அந்த தொகுதியில வந்து திமுக, தேமுதிக இது மாதிரியா கட்சிகள் போட்டிடுறாங்க. அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த திமுக பிளஸ் வந்து திமுகவோட ஸ்ட்ராங் பேஸா பார்க்கப்படுகிற இந்த கிறிஸ்தவ வாக்குகள், முஸ்லிம் வாக்குகள், அதுக்கப்புறம் தலித் சமூகத்து வாக்குகள் வந்து பெருமளவுல வந்து விஜய்க்கு போயிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற ரீதியில தான் வந்து கள நிலவல எல்லாமே இருக்கு. இந்த ஒரு காரணம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாமகவுக்கு ஒரு அட்வான்டேஜா இருந்து அது வந்து பாமக வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியில தான் பார்க்கப்படுகிறது. அதுவும் கண்டிப்பா இந்த தொகுதி, இந்த 5 தொகுதியிலும் ஜெயிக்கலாம் அப்படி ரீதியில் தான் பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இழுபறி, கண்டிப்பா இந்த இழுபறி தொகுதியில பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டி, ரிஷிவந்தியம், அம்பத்தூர், சேலம் வடக்கு, கீழ்வேலூர், இந்த தொகுதியில் பாத்தீங்கன்னா கடுமையான ஒரு போட்டி தான் அந்த இடத்துல இருக்கு நம்ம சொல்லியாக்கணும். கண்டிப்பா இந்த தொகுதியில வந்து ஒரு மதியம் 12-1 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா இழுபறியாவதா கண்டிப்பா போயிருக்கும். அதுக்கு மேலதான் வந்து இதோட ரிசல்ட்ங்கிறது நம்ம தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம வந்து சொல்லியாக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு போட்டி தான் அங்க இருக்கு அப்படிதான் கள நிலவரம் எல்லாமே சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்தா கடும் இழுபறி, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சோழிங்கர், விருதாச்சலம், செஞ்சி, உத்திரமேரூர், போலூர், காட்டுமன்னார் கோயில், சேலம் மேற்கு, இந்த தொகுதியில் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கடைசி வரைக்கும், அதாவது கடைசி 2 சுற்று 3 சுற்றுகள் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல யார் ஜெயிப்பாங்கிறத கணிக்க முடியாது. கடைசி சுற்று வரைக்கும் வந்து இங்க வந்து முன்னிலை வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். கடைசி சுற்று முடிவுல தான் இதோட ரிசல்ட்ங்கிறது தெரிய வரும் அப்படிங்கிறது தான் பார்க்கப்படுகிறது. இது முக்கியமா பாத்தீங்கன்னா இதோட வெற்றி வாய்ப்புகள்ங்கிறது 2 கட்சிக்குமே மினிமம் வந்து ஒரு 500 வாக்குகள் இருந்து 300 வாக்குகள் வரைக்கும் தான் இதோட வெற்றி தோல்விங்கிறது கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்கப்படுகிறது. இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா முக்கியமா விருதாச்சலம் வந்து பிரேமலதா அவர்கள் போட்டியிட தொகுதியிலே பாத்தீங்கன்னா மிக கடுமையான எதிர்ப்பு பாத்தீங்கன்னா அங்க பிரேமலதா அவர்களுக்கு இருக்கு. விசிக வந்து சரியாக வேலை செய்யவில்லை, இது மாதிரியான பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து தொடர்ச்சியா பிரேமலதா அவர்கள் மீது இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா அவர் வந்து ஈஸியால ஜெயிக்க முடியாது. கண்டிப்பா கடைசி சுற்று வரைக்கும் வந்து முன்னிலை மாறிக்கிட்டதான் இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்கப்படுகிறது. யாருக்கு தெரியும், கண்டிப்பா கடைசி சுற்று முடிவுல கூட வந்து அங்க தமிழரசி அம்மா, அதாவது பாமக சார்பா போட்டிக்கிட்ட தமிழ் சம்மா அவர்கள் வந்து வெல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தா தோல்வி பெறக்கூடிய ஒரு தொகுதியா நம்ம பார்க்கப்படுறது பாத்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதியை நம்ம சொல்லி ஆகணும். கண்டிப்பா அந்த இடத்துல வந்து நல்ல திலகவதி அவர்கள் வந்து பாமக சார்பா போட்டிருக்கிற திலகவதி அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டஃப் ஃபைட் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் விஜய்ங்கிற அப்படி ஒரு ஒரு திரை மோகம், கவர்ச்சி, ஒரு அலை, அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு பக்கம் திமுக அப்படிங்கிற ஒரு பணபலம் மிக்க ஒரு வேட்பாளர், திமுக தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000-3000 வரைக்கும் வந்து அங்க வந்து காசு கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு ஓட்டுக்கும் அப்படிங்கிற ரீதியில் தான் கள நிலவரம்லாம் நமக்கு சொல்கிறது. இந்த 2 பெரும் புயல்களை பாத்தீங்கன்னா திலகவதி அவர்கள் வந்து தன்னோட விடாமுயற்சியாலும் கடுமையான தேர்தல் பிரச்சாரத்திலும் பாத்தீங்கன்னா அவரும் வந்து ஒரு நல்ல டஃப் ஃபைட் கொடுத்திருக்காரு. ஆனால் வந்து வெற்றி பெறக்கூடிய அளவுல இருக்குமா, அதுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு சந்தேகமா தான் பார்க்கப்படுகிறது. கண்டிப்பா வந்து பெரம்பூர் தொகுதியில ஒரு நல்ல டைப் ஃபைட் கொடுத்திருக்காங்க. அதனால வந்து வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு இல்லைன்னு நம்ம சொல்லி ஆகணும். கண்டிப்பா தேர்தல் முடிவுகள் நாளை 8 மணிலிருந்து ஸ்டார்ட் ஆகும்.
கண்டிப்பா பெரும்பாலான தபால் வாக்குகள் வந்து அதிமுக கூட்டணிக்கு தான் விழுந்திருக்கு அப்படிங்கிறது சொல்லுவாங்க. பல்வேறு நியூஸ்லாம் வந்து அப்படிதான் வந்திருக்கு. அதனால கண்டிப்பா பாத்தீங்கன்னா காலைல முதல்ல பாத்தீங்கன்னா அதிமுக முன்னிலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. கண்டிப்பா பார்ப்போம். நாளை 12 மணிக்கு தான் தெரிஞ்சிடும். பெரும்பாலான தொகுதிகளோட நிலவரம் தெரிஞ்சிடும், முன்னிலையும் தெரிஞ்சிடும். கண்டிப்பா யார் ஆட்சி அமைக்க போறாங்கன்ட்டு. உங்களை மாதிரியே நானும் வந்து அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா பார்க்கலாம் நாளை. நன்றி, வணக்கம் மக்களே.